இந்த படத்துல அர்ஜுன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேரக்டர்ல தான் நம்ம அஜித் சார் நடிச்சிருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கயல் அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல காதல் வருது. ஒரு கட்டத்தில் கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்படியே 12 வருஷம் போயிடுது. ஆனா அழகா போற எந்த வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதனால ரெண்டு பேர் லைஃப் டிஸ்டர்ப் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலும் இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு இன்னொருத்தர் மேல ஈர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே இல்லை. அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் விவாகரத்து வர்ற வரைக்கும் ஹீரோயின் தன்னோட அப்பா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட சரி வா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாரு. ஏன்னா ஒரு லாங் டிரைவ் போற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. தொடர்ந்து 10 மணி நேரம் கார்ல போகும்போது ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே போறாரு. அப்படி போகும்போது ஹீரோட கார் தெரியாம ஒரு கார் மேல மோத போக அந்த கார்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து போற வழியில பெட்ரோல் போட ஹீரோ காரை நிறுத்தும் போது ஹீரோயின் அங்க ரெண்டு பேரை மீட் பண்றாங்க. அவங்க தான் அர்ஜுன் அப்புறம் ரெஜினா. இப்ப பெட்ரோல் போட்டுட்டு போகும்போது வழியில பார்த்தா ஹீரோட கார் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. அதனால ஹீரோ அந்த ரெண்டு பேர்கிட்டயும் ஹீரோயினை பக்கத்தில் உள்ள கஃபேல டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோ அந்த கஃபேக்கு போய் பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல, ஆளை காணோம். சரி ஹெல்ப் பண்ண அந்த ரெண்டு பேரையும் போய் கேட்கலாம்னு கேட்டா அவங்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க உங்களை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்து ஹீரோ போலீஸ் கிட்ட போறாரு. அங்கேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சு? இப்ப மிஸ் ஆன ஹீரோயினை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு? அதுக்கு பின்னாடி என்ன கதை, என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப விறுவிறுப்பான திரைக்கதையோட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இதோட கதை ஹாலிவுட்ல வந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட கதை தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டுறாங்க. ஆனா அவங்க அதுக்கு சொல்ற காரணம் தான் நம்மளால ஒத்துக்கவே முடியல. அதுதான் படத்தோட மிகப்பெரிய மைனஸாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த லாங் டிரைவ் போகும்போது ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினை தேடி போகும்போதெல்லாம் நம்மளால இந்த படத்துல எமோஷனலா கனெக்ட் ஆகவே முடியல. அதுவும் இல்லாம இந்த படத்தை நான் லீனியர் பேட்டர்ன்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவை வச்சுக்கிட்டு கதைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அங்கங்க நம்ம ஹீரோ ஃபைட் பண்றாரு. ஆனா அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மாசா இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாவே நடிச்சிருந்தாரு. முக்கியமா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இனிமே நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கிற படமா தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பார் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த கதைக்கு கூட ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தோணுது. மற்றபடி படத்துல த்ரிஷா, அர்ஜுன் சார், ரெஜினா இப்படி எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. இன்னும் சொல்ல போனா எல்லாமே டாப் லெவல்ல இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படத்தோட கதை கொஞ்சம் பழசுதான். ஆனா இதோட திரைக்கதையும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால நம்மளால படத்தோட எமோஷனலா கனெக்ட் ஆக முடியல. ஆனா எப்படியும் நம்ம அஜித் சார் படத்தை ஒரு தடவை போய் பார்த்துருவோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.